ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பெரிய வியாழக்கிழமை. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில், உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று, எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தைக் கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நேமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு தமக்குரியோர் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து,
நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவதும் முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பெரிய வியாழனாகிய இன்று நாம் 4 மிக முக்கியமான நிகழ்வுகளை நினைவு கூறுகிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. முதலாவதாக இயேசுவினுடைய அன்பு கட்டளை, இரண்டாவதாக நற்கருணை ஏற்படுத்தியது, மூன்றாவதாக பாதம் கழுவுகின்ற சடங்கு, நான்காவதாக குருத்துவத்தை ஏற்படுத்தியது. இந்த சிந்தனையில் நாம் பாதம் கழுவுகின்ற சடங்கில் மட்டும் நமது கவனத்தை செலுத்துவோம். இயேசுவினுடைய பாதம் கழுவுகின்ற சடங்கு என்பது ஒரு அசாதாரணமான நிகழ்வு. தன் வாழ்வு முழுவதும் தாழ்ச்சியையும் பிறரன்பையும் போதித்தவர் இயேசு. ஆனால் அவரோடு கூட இருந்த சீடர்களோ இந்த அடிப்படை செய்தியை கூட அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். இயேசுவே தன்னை பாறை என்று அழைத்ததால் தான் பெரியவர் என்று பேதுருவும், முதலில் இயேசுவால் அழைக்கப்பட்டதால் தான் பெரியவர் என்று அந்திரேயாவும், இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்ததால் தான் பெரியவர் என்று யோவானும், பொருளாதாரம் தன் கையில் இருந்ததால் தான் பெரியவன் என்று யூதாசும் சண்டையிட்டிருக்க வேண்டும். அவர்கள் இவ்வாறு சண்டையிடுவதை பார்த்த இயேசுவுக்கோ தர்ம சங்கடமான சூழல். சீடர்களோடு இருக்கப் போவதோ இன்னும் சில நாட்கள்தான். அதற்குள்ளாக இந்த முக்கிய செய்தியாகிய தாழ்ச்சியையும் பணிவிடையையும் அவர்களது உள்ளத்தின் ஆழத்தில் என்று மறக்காத அளவிற்கு நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பை இயேசு தேடிக்கொண்டிருந்தார். அதற்கான வாய்ப்பு ராவுணவின் பொழுது கிடைத்தது. சீடர்கள் அனைவருமே இயேசுவை சுற்றி அமர்ந்திருந்தனர். அந்த காலத்தில் சாலை போக்குவரத்திற்கு மக்கள் அதிகமாக பயன்படுத்தியது கழுதைகளையும் குதிரைகளையும் தான். எனவே அவற்றின் சாணம் சாலைகளில் அங்குமிங்கும் கிடப்பதில் வியப்பில்லை. அது மட்டுமல்லாமல் எருசலேமில் நடைபெற்ற பாஸ்க விழாவிற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் விலங்குகளின் மீது பயணம் செய்து வந்ததன் காரணமாக வழி முழுவதும் கழுதை மற்றும் குதிரை சாணங்களால் நிரம்பியிருப்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வழியாக பயணம் செய்யும் மனிதர்களும் அவற்றின் மீது நடப்பதன் காரணமாக தங்களது கால்களை அழுக்குப்படுத்திக் கொள்வதுண்டு. இவ்வாறு அழுக்காகி போன நாறிக்கொண்டிருக்கும் கால்களை கழுவுவதற்கென்றே யூதர்கள் அடிமைகளை வைத்திருந்தனர். ஆனால் ராவுணவில் பங்கேற்ற சீடர்களில் அடிமையின் பணியை செய்ய யாரும் தயாராக இல்லை. எல்லோரும் தான் யார் பெரியவர் என்று சண்டையிட்டவர்களாயிற்றே. எனவே கால்கள் அழுக்காகி போனதால் நாறிக்கொண்டிருந்தாலும் சீடர்கள் அதை கண்டும் காணாமல் ராவுணவில் அமர்ந்திருந்தனர். அங்கு வந்த இயேசு சூழ்நிலையை உணர்கின்றார். தாழ்ச்சி மற்றும் அன்பின் பாடத்தை சீடர்களது உள்ளத்தை தைக்கும் வகையில் கற்றுத்தர வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்கின்றார். அடிமையின் வேலையை செய்ய அவர் ஆரம்பிக்கின்றார். பாதங்களை கழுவ ஆரம்பிக்கின்றார். சிறந்த தலைவனுக்குரிய தகுதி பணிவிடை பெறுவதில் அல்ல, மாறாக பணிவிடை புரிவதில் தான் அடங்கியிருக்கிறது என்ற செய்தி அங்கு வாழ்ந்து காட்டுகிறார். தலைவர் என்பவர் கோலோச்ச வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும், ஆணையிட வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்த பேதுருவுக்கு இயேசுவின் இச்செயல் பேரிடியாக அமைந்தது. எனவேதான் இயேசு தன் காலடிகளை கழுவ அனுமதிக்கப் போவதில்லை என்று வாதிட்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழலில் நமது சமுதாயம் நாறி கிடைக்கிறது என்பது நாம் அறியாத ஒன்றல்ல. பிரிவினைகள், சாதியம், தீவிரவாதம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த நாற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கிடப்பது யார் பெரியவர் என்ற ஆணவமும் அகந்தையும் தான். பிறரை விட நான் ஒருபடி மேல் என்று நிரூபிக்க துடிக்கின்றோம். அதற்காக எந்த தீமையையும் செய்ய தயாராக விடுகின்றோம்.
இப்படிப்பட்ட நிலை நிலவுகின்ற வரை நிச்சயமாக நமது சமூகமும் சீடர்களின் கால்களைப் போல நாறிக்கொண்டுதான் இருக்கப் போகிறது. இதற்கு மாறாக இயேசுவைப் போல எப்பொழுது தாழ்ச்சியோடு பிறர் பணி செய்ய முன்வருகிறோமோ அப்பொழுது மட்டுமே சமூக தீமைகளின் காரணமாக முடைநாற்றம் எடுக்கும் இச்சமுதாயத்தை சுத்தம் செய்யும் மனிதர்களாக நாம் மாற ஆரம்பிக்கின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, அகந்தையை தாழ்ச்சியாலும், ஆணவத்தை பிறரன்பாலும், சுயநலத்தை பிறர் நலத்தாலும் வெல்வதற்கான வரத்தை எமக்கு இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக தந்தருள்வீராக. ஆமேன். தேடும் தெய்வம் என்னிலா, என் உள்ளம் என்னும் வானிலே உலா. தன்னை தந்த தெய்வ வள்ளலா, அவர் தஞ்சம் கொள்ள வந்ததென்னிலா. ஒளி வீசும் கண்களா, பாதை காட்டும் கைகளா, நெஞ்சம் உருகும் அன்பிதா என்னை தேடி வந்ததா. நான் தேடும் தெய்வம் என்னிலா, என் உள்ளம் என்னும் வானிலே உலா. அன்புக்கான உச்சமானது. மரணம் கொன்று உணவளிக்கும் அன்பின் சாசனம், மாந்தர் வாழ நிகழும் இந்த இரவு போசனம். மாந்தர் வாழ நிகழும் இந்த இரவு போசனம். இதை அன்பு என்பதா, அன்பின் ஆழம் என்பதா, இல்லை பாலம் என்பதா, நீ சொல்ல மன்னவா. நான் தேடும் தெய்வம் என்னிலா, என்னும் வானிலே உலா. இறங்கி வந்த இந்த உணவுதான் விண்ணகத்தின் வாசல் நம்மை கொண்டு சேர்ப்பது. விண்ணிலிருந்து இறங்கி வந்த இந்த உணவுதான் விண்ணகத்தின் வாசல் நம்மை கொண்டு சேர்ப்பது. நாளும் இங்கு பலியாகும் நல்ல தேவனோ, நற்கருணை காட்டியவர் நம்மில் வாழ்கிறார். நற்கருணை காட்டியவர் நம்மில் வாழ்கிறார். இதை அன்பு என்பதா, அன்பின் ஆழம் என்பதா, இல்லை பாலம் என்பதா, நீ சொல்ல மன்னவா. நான் தேடும் தெய்வம் என்னிலா, என் உள்ளம் என்னும் வானிலே உலா. தன்னை தந்த தெய்வ வள்ளலா, அவர் தஞ்சம் கொள்ள வந்ததென்னிலா. ஒளி வீசும் கண்களா, பாதை காட்டும் கைகளா, நெஞ்ச உருகும் அன்பிதா என்னை தேடி வந்ததா. நான் தேடும் தெய்வம் என்னிலா, என் உள்ளம் என்னும் வானில்